அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம் ஒரு மொழியை எதற்காக பயன்படுத்துகிறோம்? நாம் பேசுவதற்கும், நம்முடைய அனுபவங்களை பிறரிடம் கூறுவதற்கும் மற்றும் நாம் பட்ட அனுபவங்களை எழுதி வைத்து அதை பிற்காலத்தில் வருபவர்களுக்கு தெரியப்படுத்தவும். இப்பொழுது நம்மிடம் தமிழ் இருக்கிறது. அந்த தமிழ் மொழியை வைத்துத்தான் நாம் அனைத்தையும் கற்கிறோம். அனைத்து உணர்வுகளையும் கற்கிறோம், அறிவையும் கற்கிறோம். அதேபோல் இப்போதைக்கு ஆங்கிலம் இருக்கிறது. இந்த தொழில்நுட்பங்கள் எல்லாமே ஆங்கிலத்தில் கற்க மிக எளிமையாக இருக்கிறது. அதனால் நாம் ஆங்கிலத்தை கற்கிறோம், அதை பயன்படுத்துகிறோம். இதில் தமிழே நமக்கு முழுமையாக தெரியாது. அதேபோல் ஆங்கிலமும் முழுமையாக தெரியாது யாருக்கும். ஏனென்றால் எந்த துறையை யார் எடுக்கிறார்களோ அந்த துறையில் அந்த கலைச்சொற்களை மட்டும்தான் அவர்கள் கற்க முடியும். ஏனென்றால் எல்லா துறைகளிலும், அதாவது எல்லா மொழியிலுமே ஒவ்வொரு துறையிலும் கலைச்சொற்கள் இருக்கிறது. அதேபோல் எல்லாவற்றையும் நம்மால் கற்க முடியாது. ஏனென்றால் நாம் ஒவ்வொரு துறையில் இப்போதைக்கு வேலை தான் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த துறையில் உள்ள சொற்களை தான் நாம் பேசுகிறோம், பயன்படுத்துகிறோம். இப்படி இருக்கையில் தமிழும் முழுமையாக கற்கவில்லை, ஆங்கிலமும் முழுமையாக கற்கவில்லை. இதில் மூன்றாவதாக ஒரு மொழியை நாம் வலிந்து எதற்காக கற்க வேண்டும்? அதாவது தமிழை நாம் கற்றால் அன்பை கற்கலாம், அறிவை கற்கலாம் மற்றும் பல விடயங்களை தமிழிலிருந்து கற்க முடியும். ஏனென்றால் அவ்வளவு அனுபவங்கள் தமிழில் உள்ளன. மனிதர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள், நம்முடைய முன்னோர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆங்கிலம் இப்போதைக்கு உள்ள தொழில்நுட்பத்தை பற்றிய அறிவை ஆங்கிலத்தில் நாம் கற்க முடிகிறது. வெவ்வேறு மொழிகள் இருக்கிறது, அந்த மொழிகளிலும் நாம் அறிவியலை கற்க முடியும். ஆனால் நம்மை ஆங்கிலேயர்கள் ஆண்டதால் நாம் ஆங்கிலத்தை வைத்து நாம் இந்த தொழில்நுட்பத்தை கற்று அதை பயன்படுத்த முடிகிறது. அந்த அறிவியலை கற்று நாம் பயன்படுத்த முடிகிறது. மாறாக ஹிந்தி என்ற ஒன்று, அதாவது மூன்றாவது மொழியாக ஹிந்தி ஒன்றை நாம் ஏன் கற்க வேண்டும்? நமக்கு அது எந்த வகையில் பயன்பட போகிறது? இதையெல்லாம் நமக்கு தேவையா? கண்டிப்பாக தேவையில்லை. இருமொழிகளையே நாம் நன்றாக படித்தாலே போதும், நம் வாழ்வு செம்மையாக இருக்கும். நன்றி, வணக்கம்.